ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நேற்றைய பதிவான மறுபிறவி என்பதோட இரண்டாம் பாகம். அதாவது யாருக்கெல்லாம் மறுபிறவி கிடையாது, ஏன் அவர்களுக்கு அந்த மறுபிறவி இல்லை என்பதையெல்லாம் இந்த பகுதியிலும் நேற்றைய பகுதியிலும் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசைகள் எதுவுமே இல்லாமல் பற்றற்ற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் தவ யோகிகளுக்கும் மறுபிறவி கிடையாது. சிறந்த தவத்துடனும் பக்தியுடனும் வாழ்ந்து இறைவன் ஒருவனையே தங்கள் பற்றுக்கோடாக கொண்டு தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து சதா சர்வகாலமும் அவனையே நினைத்து அவனன்றி ஓரணுவும் அசையாது என்று யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லை. தாங்கள் செய்த பாவக்கணக்கும் புண்ணிய கணக்கும் சரியாகி கழிக்க ஏதும் கர்ம வினைகள் இல்லாதவர்களுக்கும் மறுபிறவி இல்லை. தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைந்த மகான்களுக்கும் மறுபிறவி கிடையாது. இறைவனின் கட்டளைப்படி மட்டுமே அவர்களது அவதாரம் நிகழும். பந்தம், பாசம், மோகம், அகந்தை, காமம் போன்ற மன அழுக்குகளிலிருந்து விடுபட்டு இந்த உலக வாழ்வை வெறுத்து அவன் நாமத்தையே எப்போதும் கூறி வருபவர்களுக்கும் மறுபிறவி இல்லை. எல்லா ஆசைகளும் தீர்ந்தாலும் சில கர்ம எச்சங்களை மட்டும் கழிக்க இயலாமல் அதற்கு ஏற்றவாறு உடல்நிலை, ஆயுள் நிலை இடம் தராது இறந்து போனவர்கள் மீண்டும் பூமியில் மறுபிறவி எடுக்கிறார்கள். அவர்கள் சில காலம் மனிதனாகவோ அல்லது மிருகங்களாகவோ வாழ்ந்துவிட்டு தங்கள் கர்ம கணக்குகளை நேர் செய்த பின்னர் மரணிக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் மறுபிறவி என்பது ஏற்படாது. இதுபோன்ற பல காரணங்கள் மறுபிறவி எடுப்பது பற்றி நமது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன. நமது சாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி பரமாத்மாவில் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு காலத்தில் அந்த பரமாத்மாவோடு இணைந்துதான் ஆக வேண்டும். அது ஒரு பிறவியிலும் நிகழலாம், அல்லது அதற்கு 1000 பிறவிகள் எடுக்க வேண்டியும் வரலாம். அது அந்த ஆன்மாவின் பரிபக்குவத்தை பொறுத்தே நிகழ்கிறது என்று கூறப்படுகிறது. இதுதான் மறுபிறவி என்பது. மறுபிறவி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இறைவன் திருநாமத்தை என்றும் எப்போதும் நினைத்து கொண்டே இருப்போம். வாழ்க உலகம், வாழ்க வையகம்.